உடற்கல்வி கலாச்சாரத்தை புகுத்தும் வண்ணம் மாரத்தான் போட்டிக்கு இணையான அறிஞர் அண்ணா மாரத்தான் நெடுந்தூர ஓட்ட போட்டிக்கு வருகின்ற கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுடைய பெயரில் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி அந்த போட்டிகளில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பதை தமிழக அரசு கடமையாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த மாரத்தான், அதாவது நெடுந்தூர ஓட்டப்பந்தயத்தை நடத்துவதாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு நடைபெறுகிறது. நம்முடைய மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய தேதியில் நடத்துவதென அறிவிக்கப்பட்டு தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த போட்டிகளை இன்று நடத்துவதற்கு அறிவிப்பு செய்திருக்கிறது. குறிப்பாக கல்வி படிப்பறிவுக்கு இணையாக விளையாட்டு மற்றும் உடல்நலனை பேணுவதில் அக்கறை இருக்க வேண்டும். படிப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் முக்கியம் என்றால் அது மிகையாகாது. ஆகவேதான் குறிப்பாக இளைஞர்களை சிறுவயது முதல் மாணவ மாணவிகளை உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற வகையில் உங்களுக்கான பல்வேறு வகையான பயிற்சிகளை இளம் வயதிலேயே அதை உங்களுக்கு பழக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாரத்தான் தொடர் ஓட்டப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு தனி கவனம், சிறப்பு கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை வழிநடத்தக்கூடிய உங்களை நல்ல கல்வியாளர்களாகவும் நல்ல உடல் ஆரோக்கியமிக்கவர்களாகவும் உருவாக்குவதில் முதலமைச்சர் அவர்கள் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். அதற்காகத்தான் அண்ணா அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற மாரத்தான் போட்டி. ஆக பேரறிஞர் அண்ணா என்ற ஒரு மாமனிதர் தமிழகத்தில் அவதரித்திருக்காவிட்டால் நம்மை போன்ற சாதாரண ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மக்கள் எல்லாம் விழிப்புணர்வுகளை பெற்றிருக்க முடியாது என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளராக, ஆங்கில புலமை மிக்கவராக, நல்ல சிந்தனையாளராக, ஏன் தமிழகத்தில் அன்று காலகட்டத்தில் நிலவி வந்த பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரையும் இட்டார். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கடுமையான உழைப்பு, மக்கள் மீது அவர் கொண்ட பற்றின் காரணமாக அவரை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு 1967களில் தமிழ்நாட்டு மக்கள் அமரச் செய்தார்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல்வேறு சிறப்புகளுக்கும் பெருமைக்கும் உரியவர், பல்வேறு சாதனைகளை படைத்தவர் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு கல்வி பிற மாநிலங்களை விட தமிழகம் முதலிடத்தை பெற்றிருக்கிறது என்றால் அத்தகைய சாதனையை நிகழ்த்துவதற்கு தொடக்கமாக இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்பதையும் நான் இங்கே எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கொடிய பகா
போ நீ போ. இந்த வழி விடுங்க, நம்ம நிற்கிற வண்டி அவருக்கு இவர் தான் பயிற்சி. தம்பி எப்படிங்க வரீங்க தம்பி? எம் கண்ணன் தங்கச்சி அம்மாள் 13வது. ஒரு சர்டிஃபிகேட் நேரா ஏய் சடி ரூபன் சர்டிஃபிகேட் வேண்டாம். ஆர் சிவகுமார்